ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். எங்கள் ஊர் சைட்லலாம் வளைகாப்பு பண்ணும்போது வளைகாப்பில் வைக்கிற புளியோதரை லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு பண்ணுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கை ஒரு தடவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்போ வீட்டில் நீங்கள் புளியோதரை லெமன் சாதம் பண்ணீங்கனாலும் இந்த கத்திரிக்காய் தொக்கை தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி எடுத்துருக்கேன். மண் சட்டியில் கத்திரிக்காய் தொக்கு பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம கத்திரிக்காய் தொக்கு பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியோட அந்த கடினமான பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி சுருங்கி வரும். வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னா, தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு நீல கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்து வரும், நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். அதனால் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கத்திரிக்காயோட வகையை பொறுத்து அந்த கத்திரிக்காய் வேகிற டைம் வந்து கூடவோ குறையவோ ஆகும். கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு காரம் வந்து மீடியமான அளவில் இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா அதிகமாக வேணும், சுருக்குடு வேணும்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா கரைச்சிட்டு தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 to 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நடுவில் எடுத்து கத்திரிக்காய் அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக வந்து கிளறி விட்டால் மட்டும் போதும். ஒரு 15 to 20 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் தொக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு புளியோதரை லெமன் சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை சப்பாத்திக்கு கூட நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் கூட முருங்கைக்காயும் சேர்த்து பண்ணலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கீழே ஹைப்னு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.